தந்தையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். அன்பே எங்கள் தெய்வம், தெய்வம் அதுவே எங்கள் வேதம். வேதம் அன்பே எங்கள் தெய்வம், தெய்வம் அதுவே எங்கள் வேதம். வேதம் அன்பில் வாழும் நாங்கள், அவனி எங்கும் சொந்தம். அன்பில் வாழும் நாங்கள், அவனி எங்கும் சொந்தம். அன்பே எங்கள் தெய்வம், தெய்வம் அதுவே எங்கள் வேதம். வேதம் தெய்வம் அன்பின் சாயல், எங்கள் சாய தெய்வம். தெய்வ அன்பின் சான்று, நாங்கள் என்றே கூற்று. தெய்வம் தந்த குணமே நாங்கள் சிந்தும் புன்னகை. தெய்வம் தந்த குணமே நாங்கள் சிந்தும் புன்னகை. லல்லல்லாலலலா, லல்லல்லாலலலா, தெய்வம் வந்து வாழும். லல்லல்லாலலலா, லல்லல்லாலலலா, நாங்கள் வாழும் வீட்டில். அன்பே எங்கள் தெய்வம், தெய்வம் அதுவே எங்கள் வேதம். வேதம் நாங்கள் எல்லாம் தோழர், நட்பே எங்கள் ஜீவன். நாங்கள் பேசும் மொழியில் நகராய் இமயம் நகரும். நலமாய் வாழும் கனவில் நதியாய் புவியில் வந்தோம். நலமாய் வாழும் கனவில் நதியாய் புவியில் வந்தோம். லல்லல்லாலலலா, லல்லல்லாலலலா, நன்றி புரியும் நினைவில். லல்லல்லாலலலா, லல்லல்லாலலலா, நாளும் பொழுதும் வாழ்வோம். அன்பே எங்கள் தெய்வம், தெய்வம் அதுவே எங்கள் வேதம். வேதம் அன்பில் வாழும் நாங்கள், அவனி எங்கும் சொந்தம். அன்பில் வாழும் நாங்கள், அவனி எங்கும் சொந்தம். அன்பே எங்கள் தெய்வம், தெய்வம் அதுவே எங்கள் வேதம். வேதம் மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 18
இறை வாக்கியங்கள் 1 முதல் 5 மற்றும் 10 முதல் 14 வரை. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னை ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணகத் தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளை பற்றியும் மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணகத் தந்தையின் திருவுளம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினவர்களே, இந்த உலகத்துல குடும்பங்கள்ல குழந்தைகள் இல்லாம இருக்குமா என்ற ஒரு கனவு கண்டால் நம்மளை போல கோமாளி உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. குழந்தைகள் இல்லாத ஒரு சமுதாயம் அல்லது குழந்தைகள் மதிக்கப்படாத ஒரு சமுதாயம் நிச்சயமாக ஒரு பாவமான சமுதாயம் தான். இந்த குழந்தைகளை கண்டாலே அது ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ குழந்தையோ அழகானதோ அழுக்கானதோ கருப்போ வெளுப்போ சிவப்போ அது யாராக இருந்தாலும் சரி, குழந்தை தான். குழந்தை அழகானது. அந்த குழந்தையிட்டம் எல்லாரும் பார்த்தாலும் சிரிக்கும். அது ஜாதி பார்க்காது, மதம் பார்க்காது, இனம் பார்க்காது. என்ன பார்க்கும்? பார்க்குற மனிதர்கள் அந்த குழந்தையை பார்த்து முன்னு இருக்கிறாங்களா அல்லது சிரிக்கிறாங்களா என்று அந்த தோற்றத்தை கவனிக்கும் அந்த பிள்ளைகள். இந்த குழந்தைகளை அவர்கள் பாசமாக பார்க்கிறார்களா அல்லது சுமையாக பார்க்கிறார்களா என்பது அந்த குழந்தைக்கு தெரியும். ஒரு உள் உணர்வு தட்டும். அது இவன் சரியா சரியில்லையா என்பதும் கூட அந்த குழந்தைக்கு தெரியும். அவ்வளவு இயல்பான ஒரு குழந்தை. அந்த குழந்தைகிட்ட இருப்பதெல்லாம் தாழ்ச்சி மட்டும்தான். விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்ற கேள்விக்கு இயேசு ஒரு சிறு பிள்ளையை அழைத்து நடுவிலே உதாரணமாக நிறுத்தி, சிறு பிள்ளைகளைப் போல மாறுகிறவர்கள் தான் விண்ணரசில் பெரியவர் என்று பதில் சொல்கிறார். சில பாரம்பரியத்தின்படி அந்த சிறு குழந்தை அந்தியோக்கு இஞ்ஞாசியார் என்று சொல்வர். ஏனென்றால் அந்தியோக்கு இஞ்ஞாசியாருக்கு தியோபோரஸ் என்ற பெயரும் உண்டு. அதன் பொருள் கடவுள் தூக்கினார் என்பதாகும். அதே போல இயேசு அழைத்த குழந்தை பேதுருடையது என்றும் ஒரு சிலர் சொல்வார்கள். காரணம், வழக்கமாக கேள்விகளை துணிவோடு இயேசுவிடம் கேட்பது பேதுருதான். பேதுருவுக்கு திருமணம் ஆகியிருந்ததால் அவருடைய குழந்தையாக கூட இருக்கலாமோ என்றும் சொல்வார்கள். அது நமக்கு பிரச்சனை இல்லை. இப்ப குழந்தைகளிடத்திலே இருக்கக்கூடிய பல பண்புகள் பெரியவர்களிடத்திலே இருந்தால் நிச்சயம் இந்த உலகம் ஒரு அமைதி பூங்காவாகத்தான் இருக்கும் என்பதில் சந்தேகம் இருக்க முடியாது. புதிதானவற்றை பார்க்கிற போது அவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆவல், எது நடந்தாலும் தங்களுக்கு எதிராக எவர் தீங்கிழைத்தாலும் அதை உடனடியாக மறந்து விடுவது, மன்னித்து விடுவது, திறந்த மனதோடும் தூய்மையான உள்ளத்தோடும் எவரையும் ஏற்றுக்கொள்வது என பல நல்ல குணங்களை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அந்த நல்ல குணங்கள் தான் விண்ணரசில் நம்மை பெரியவர்களாக நிலைநிறுத்துவதற்கான குணங்கள், சாட்சிகள். இன்றைக்கு பகைமை உணர்வும் வெறுப்புணர்வும் யார் பெரியவர் என்கிற மனநிலையும் மக்கள் மனதில் அதிகமாகவே இருக்கிறது. அவை மறைவதற்கு நாம் குழந்தைகளின் பண்புகளை நமதாக்க வேண்டும் என்ற இயேசுவின் ஆதங்கத்தை நாம் வாழ்வாக்க கடமைப்பட்டுள்ளோம். இச்சிறியோருள் ஒருவரை நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், கவனமாக இருங்கள். இவருடைய வானதூதர்களின் விண்ணகத்தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என்கிறார் ஆண்டவர் இயேசு. இக்காலத்திற்கேற்ற ஒரு எச்சரிக்கை கூட இது. சிறு குழந்தைகளுக்கு நேரிடும் உரிமை மீறல்கள், வன்முறைகள், சில வேளைகளில் அதிர்ச்சிக்குரிய பாலியல் வன்முறைகள் ஆகியன பற்றி இந்நாட்களில் அதிகம் கேள்விப்படுகிறோம். நேற்றே கூட ஒரு பேப்பர்ல 3 வயதான பெண் குழந்தையை 49 வயதான ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சி எடுத்துக்கிறார். எவ்வளோ மிருகத்தனமான ஒரு செயல்பாடு!
இதை பற்றிய விழிப்புணர்வில் அதிகமாக நாம் வளர வேண்டும் அன்புக்குரியவர்களே. குழந்தைகள் குழந்தைகளாக பார்க்கப்பட வேண்டியவர்கள், இறைவனின் பார்வையில் அதிக மதிப்பு மிக்கவர்கள். எனவே அவர்கள் மாண்புடன் நடத்தப்பட வேண்டும். குழந்தைகளை அடித்து துன்புறுத்துவது என்பது பெற்றோரோ ஆசிரியர்களோ விடுதி காப்பாளர்களோ யாரும் செய்யக்கூடாத ஒன்று. நேற்றைய கூட ஒரு ஸ்கூலில் ஏதோ மாணவர்கள் விளையாட போனதில் தோற்று போனாங்கன்னு சொல்லி ஒரு ஆசிரியர் அந்த பிள்ளைகளை போட்டு அடித்த விதம் மிருகத்தனமானது. இப்படி செய்வதற்கு உரிமை யார் கொடுத்தது இவங்களுக்கு அடிப்பதற்கு? செய்யக்கூடாத ஒன்று. குழந்தைகளை பாலியல் நோக்கோடு அணுகுவது என்பதும் மிகப்பெரிய பாவம், குற்றம். அவர்களின் வானதூதர்கள் எப்போதுமே இறைவனின் திருமணம் அவர்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என் எண்ணம் நமக்கு அதிக விழிப்பையும் வெறுப்புணர்வையும் பொறுப்புணர்வையும் தரட்டும். ஒவ்வொரு குழந்தையையும் காணும் போதெல்லாம் பேசும் போதெல்லாம் இந்த எண்ணம் நமது மனதிலே எழட்டும். ஒவ்வொரு குழந்தைக்கும் அதன் வானதூதர் இறைவனிடம் கணக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நாமும் கணக்கு கொடுக்க வேண்டும். குழந்தைகளை பற்றி கவனமாக இருப்போமாக. ஆமேன். மன்றாடுவோமாக. குழந்தைகளை அன்பு செய்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு குழந்தைக்காக உம்மை போற்றுகிறோம். எங்கள் குடும்பங்களிலே நீர் ஒவ்வொரு நாளும் கொடுத்து வருகிற குழந்தைகளுக்காக, நல்ல பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் வழியாக நீர் காட்டுகிற கிருபைக்காக, இரக்கத்திற்காக, அன்பிற்காக, வாய்ப்பிற்காக, வசதிற்காக, வாழ்விற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த குழந்தைகள் மகிழ்ச்சியின் அடையாளமாக, உம்முடைய அன்பின் அடையாளமாக நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த குழந்தைகளை நீரே பாதுகாத்தருளும். இந்த அநியாய சமுதாயத்திலிருந்து இந்த குழந்தைகளை பாதுகாத்தருளும். பாலியல் சமுதாயத்திலிருந்து, வெறித்தனம் கொண்ட சமுதாயத்திலிருந்து இந்த குழந்தைகளை பாதுகாத்தருளும். எந்தவித ஆபத்து விபத்தும் இல்லாமல் நல்ல பிள்ளைகளாக நடந்து இறவும். உடலாலும் உள்ளத்தாலும் உறவாலும் உணர்வாலும் படுகின்ற அத்தனை நோய்களிலிருந்தும் இந்த பிள்ளைகளை எல்லாம் விடுவித்து இந்த குழந்தைகளை உடைய செல்ல பிள்ளைகளாக அரவணைத்து காத்தருளும். இந்த சமூகம் இந்த குழந்தைகளை குழந்தைகளாகவே பாவிக்கக்கூடிய எண்ணங்களை அதிகமாக உருவாக்கியருளும். நாங்கள் அறிந்தோ அறியாமலோ உடல் அளவிலோ அல்லது மனதளவிலோ இழிவுபடுத்தி விடாதபடி இந்த குழந்தைகளையும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். குழந்தைகளை மாண்போடு நடத்தும் ஞானத்தையும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆமேன். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். தாயன்பின் தெய்வமே, தவறிழைத்தோமே, தயவாக மன்னியும் திருந்தி வாழவே. தாயன்பின் தெய்வமே, தவறிழைத்தோமே, தயவாக மன்னியும் திருந்தி வாழவே. பெற்றோர் பெரியோர் மதிக்க மறுத்தோ, உற்றார் நண்பர் உறவை அறுத்தோ. தாயன்பின் தெய்வமே, தவறிழைத்தோமே, தயவாக மன்னியும் திருந்தி வாழவே. கடமை களைந்து சோம்பி திரிந்தோ, கடின உழைப்பில் கவனம் துறந்தோ. தாயன்பின் தெய்வமே, தவறிழைத்தோமே, தயவாக மன்னியும் திருந்தி வாழவே. பொழுது போக்கி காலம் இழந்தோ, பொய்கள் சொல்லி பொருளை சேர்த்தோ. தாயன்பின் தெய்வமே, தவறிழைத்தோமே, தயவாக மன்னியும் திருந்தி வா.
வந்த வாய்ப்பை வெறுத்தோ தாயன்பின் தெய்வமே தவறிழைத்தோமே தயவாக மன்னியும் திருந்தி வாழவே கல்வி கருத்தை தொலைத்தோ பெற்ற வாழ்வை போற்ற மறந்தோ தாயன்பின் தெய்வமே தவறிழைத்தோமே தயவாக மன்னியும் திருந்தி வாழவே இலக்கு இன்றி இயங்கி நின்றோ இதயம் இறுகி இறையை வெறுத்தோ தாயன்பின் தெய்வமே தவறிழைத்தோமே தயவாக மன்னியும் திருந்தி வாழவே தாயன்பின் தெய்வமே தவறிழைத்தோமே தயவாக மன்னியும் திருந்தி வாழவே மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.